செஸ்ட் பெயின் வந்தால் சோடா குடிச்சிடுன்னு சொன்னவனை தேடி உதைக்கணுங்க. அது யாரு சொன்னான்னு தெரில. செஸ்ட் பெயின்னா வாங்கி சோடா குடிச்சிருங்க சரியாயிடும். இப்போ பாருங்க, ஃபன்னியாக சொல்லிட்டேன். இப்போது என்னோட கசின் ஒருத்தர் ரிலேட்டிவ் கொஞ்ச நாள் முன்னாடி செஸ்ட் பெயின் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல நின்று சோடா குடிச்சிட்டு போயிருக்காரு. பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே விழுந்துட்டார். பாஸ்ட் அவே. ஸோ அவேர்னஸ் இல்லை. செஸ்ட் பெயின்னா என்ன பண்ணணும்னு தெரில. செஸ்ட் பெயின்னா ஜெலிசில் மாத்திரை வாங்கி போட்டுக்க சரியாயிடும். செஸ்ட் பெயின்னா 90% அசிடிட்டியாக தான் இருக்கும். அவங்களே முடிவு அதே மாதிரி இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் இருக்குல்ல, அவங்களையும் ஏங்க பரவாயில்லைங்க, நீங்கள் கரெக்டாகவே இருந்துட்டு போங்க, அசிடிட்டி தான் இருந்துட்டு போட்டோம். ஒரு வாட்டி கேட்டுக்கிறதுல தப்பு இல்லையே. நம்ம டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுத்துக்கலாம். செல்ஃப் மெடிக்கேஷனும் ரொம்ப தப்பு. அதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. இதனால நிறையா நான் என்னோட ரியல் லைஃப்லேயே நிறையா பார்த்து. இப்போ என் கசின் மாதிரி பாருங்கள், அவர் இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 25 வருஷம் அவர் ஒரு சினி ஃபீல்டில் டான்ஸராக இருந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக ஆனார். டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு சாங் பண்ணுறதுக்குள்ளே பண்ண போகிறார். இன்னும் 3 மாதத்தில் தன்னுடைய முதல் சாங் பண்ண போகிறாரு, இறந்துட்டார். இது ரொம்ப முக்கியங்க. ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலே உள்ளே போனால் ஐயோ நம்மளை டோட்டலாக கறந்துருவாங்க, டோட்டலாக இது பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும், அந்த தாட்லாம் மாற்றிக்கணும். பட் பீயிங் அ கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ், அதாவது உள்ளே வந்தாங்கன்னா இந்த பேசிக் ஃபஸ்ட் எய்ட், இசிஜி, எக்கோ, பிளட் டெஸ்ட், அதானே ஓரளவுக்கு அப்படி தானே? அதெல்லாம் ஒரு அந்த மெயினாக முதல்ல தம்பி உனக்கு இது ஹார்ட் அட்டாக் இல்லை, வெறும் செஸ்ட் பெயின் தான், இல்லை உனக்கு ஹார்ட் அட்டாக் தான். அந்த பேசிக் அதை முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சவங்களுக்கு மினிமம் சார்ஜ், இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ. தெரிஞ்சு சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, இது 3 இருந்தால் அதை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், எது பேசுகிறதுக்கும் கூச்சமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா, என்னடா இவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. பட் இது நம்மளை இந்த ஹாலை தாண்டி போய் சேர வேண்டியவங்களுக்காக நான் சொல்கிறேன், அவங்களுக்காக தான். அதையும் தாண்டி நான் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு பிளாக் வந்துருச்சு அப்படின்னா அது 10ல் 1 நடக்கதான் செய்யும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே இப்போ முக்கியம்தான். முக்கியமாக உடற்பயிற்சியும் தூக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சிங்கிறது முன்னாடிலாம் நம்ம லைஃப் ஸ்டைல்லே இருந்தது. இப்போ பெண்களுக்கு வாசத்தளிக்கிறதுல, கோலம் போடுறதுல இருந்தது, கூட்டி பெருக்கிறதுல இருந்தது, சமைக்கிறதுல இருந்தது, எல்லாத்துலேயுமே இருந்தது. ஆண்களுக்கு அது மாதிரி நிறையா விஷயங்களில் நேச்சுரலாகவே இருந்தது. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம சோம்பேறி ஆகிட்டே இருக்கோம். நம்ம சோம்பேறியாவை எல்லா வியாதிகளும் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு கூட இப்போ நீங்கள் ஏன்ப்பா ரெடியாகி வெளில போய் சாப்பிட்றீங்க, அதுக்குன்னு ஆப்லாம் வந்துருச்சு, நாங்களே வீட்டில் கொடுத்துட்றோம், நீங்கள் உட்காந்ததுலேயே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்கிறதும் எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. நடக்கிறதுலாம் நேச்சுரலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம்ப்பா, அது இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. அதுக்கும் பாருங்கள், குழந்தைங்களை இப்போவே கெடுக்கிறாங்க, நீங்களாம் நடக்காதீங்க, செக்வே அப்படியே நின்றுட்டே சைன்னு போகிறானுங்க பசங்களாம். அதுவும் இப்போலாம் எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நியாயமாக என்ன பண்ணுமோ அதுவே இப்போலாம் எக்ஸசைஸ். சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் சிரிக்கிறதே எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்போ எல்லாம் கிளப்புக்கு போனால் கூட்டமாக உட்காந்து ஹஹான்னு சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. அது கூட இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு.